இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. 90ஸ் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க வீட்டில். பட் நம்ம பசங்களுக்காச்சும் வாங்கி கொடுப்போமேன்னு வாங்கி கொடுத்தா, நீங்களும் என் கூட சேர்ந்து ஓட்டுங்க டாடிங்கிறான். என் வெயிட்டை தாங்காதரா, 50 கிலோ தான் தாங்கும். என் வெயிட்டு அம்மா வெயிட்லாம் தாங்குற அளவுக்கு ஒரு வண்டி வாங்கி நான் உன் கூட ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் இந்த வண்டியை ஓட்டவே முடியாது அப்படின்னு ஃபோல்டபிள் டைப்பில் நல்ல ஹெவி டியூட்டி வெயிட் தாங்குற அளவுக்கு வாங்கியிருந்தேன். ஹைட்டுமே 6 ஃபீட் இருக்க பர்சன் வரைக்கும் ஓட்டுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப் டு 120 kg வரைக்கும் வெயிட் தாங்கும்னு போட்டிருந்தாங்க. நாம வெறும் 75 கிலோ தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கலர் தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி வாங்கியிருந்தேன். என் பையனை ஓட்ட போகிறான், நான் தானே ஓட்ட போகிறேன். டயர்ஸை தவிர பாக்கி எல்லாமே கம்ப்ளீட் மெட்டலுங்க. ஃபுல் பாடியுமே மெட்டல் தான். ஸோ பார்க்கவே நல்ல ஸ்டர்டியாக ஹெவி டியூட்டியாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே சும்மா சின்ன பையன் மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. ஆமாங்க. என் பையனுக்கு நான் வாங்கி குடுத்துருக்க டாய்ஸ்ல ஒண்ணு கூட எனக்கு சின்ன வயசுல கிடைச்சதில்ல. எனக்குன்னு இல்ல, எந்த 90ஸ் கிட்ஸ்க்கும் கிடைச்சதில்ல. அப்படி கிடைச்சிருந்தா இந்த சிரிப்ப சின்ன வயசுலயே பார்த்துருப்பீங்க. என் ஒய்ஃபும் 90ஸ் கிட்ஸ் தான். எனக்கும் இது கிடைச்சதில்லன்னு ஓட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனா கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு இப்பதாங்க எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆமாங்க. இதுல 2 வீல்ஸ் தான் வரும். நீங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா தான் இந்த மாடல் ஓட்ட முடியும். என் பையன் வச்சிருக்கிறதுல 3 வீல்ஸ் இருக்கும். அதனால ஈஸியா நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட முடியும். கொஞ்ச நேரம் ஓட்டுனதுக்கே போற வரவங்களாம் என்ன ஒரு மாரி பார்க்குறாங்க. ஆனா எனக்கும் கொஞ்ச நேரம் ஓட்டுனதுக்கே டயர்ட் ஆயிருச்சுங்க. வயசாகுது இல்லையா? இதோட லிங்க் சேனல் பயோல இருக்கு. உங்களுக்கும் ஆசையா இருந்தா வாங்கிக்கோங்க. இப்போ ஓட்டலனா வேற எப்போங்க ஓட்டுறது?